இவர் இன்று நாளில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய நீங்க இதை செய்தா இந்த அளவு பணம் சம்பாதிக்கலாம், வீட்டில இருந்தே அதிக அளவான பணம் சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரம். இந்த விளம்பரத்துல பார்த்து அதன் மூலமா அவங்களை தொடர்பு கொண்டு பலர் பல லட்சக்கணக்கான பணத்தை இழந்திருக்காங்க. இது மிகப்பெரிய அளவான ஒரு மோசடியாக நம்ம சாதாரணமாக வாங்குற தண்ணி போத்தல் இருக்கு. அந்த தண்ணி போத்தலை விற்பனை விலைக்கு அதிகமாக விற்ற வியாபாரிக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியணும். கடந்த நாட்கள்ல குறிப்பா சொல்ல போனா இந்த அரசாங்கத்தினுடைய வருகைக்கு பிறகு பலதரப்பட்ட கைது நடவடிக்கைகள், குறிப்பா லஞ்ச ஊழல் தொடர்பான கைது நடவடிக்கைகள், அதோட குற்றப்புலனாய்வு அந்த பிரிவால கைது செய்யப்பட்ட கைதிகள் என்று ஏராளமான கைதுகள், 99% கைதுகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால செய்யப்பட்ட கைதுகள் தான். இது மிகப்பெரிய அளவுல இருந்த திணைக்கள அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க கடந்த நாட்களை பார்த்தோம். இன்றைய நாள்ல மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தில இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய சேர்மன் தலைவராக இருந்த நிஷாந்த விக்ரமசிங்க இவர் இன்று நாளில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவி சுரேந்திர ராஜபக்ஷ அவங்களுடைய சகோதரர், அதாவது சொந்த சகோதரர். இவர் தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய சேர்மன் தலைவராக இருந்தாரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்துல. இந்த காலத்துல நடந்த விமான கொள்வனவு, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல நடந்த பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நாங்க நிறைய பேசியிருக்கோம். இந்த விசாரணையின் போது அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்காக எடுக்கப்பட்ட சில தரவுகள்ல இருந்து அவர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது ஒரு பெரிய அளவா பார்க்கக்கூடிய விஷயம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மிக பெரிய அளவுல ஒரு காலத்துல இருந்த நிறுவனம், மிக மிக பெரிய அளவுல சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதாவது எமிரேட்ஸோட அவங்க சேர்ந்து பயணிச்ச காலத்துல எல்லாம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு நிகரான அளவுல இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இன்றைய நாள்ல இப்ப வரைக்கும் பெரிய அளவான நட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த காலகட்டத்தில் பிளைட்டுகள், அதாவது விமானங்களை அவர் இருந்த காலத்துல விமானங்களை வாங்குறதுக்காக, கொள்வனவு செய்யறதுக்காக செலவழிக்கப்பட்ட பணம், ஆனா விமானங்கள் சேரல அப்படின்றது பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது காசு கட்டியாச்சு, ஆனா விமானம் வரல. ஆனா கட்டப்பட்ட காசுக்கும் எடுக்கக்கூடிய விமானத்துக்கும் இன்னும் லீஸ் கட்டி கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இன்னும் லீஸ் கட்டி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மாசம், 8 லட்சம் அமெரிக்க டாலர்கள் கட்டுறாங்க, ஆனா பிளைட் இல்ல. இந்த மாதிரியான பல மோசடிகள், பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல நடந்திருக்கு. இதன் காரணமாக பழைய அதிகாரிகள், பழைய சாமன் தலைவர்கள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க கடந்த நாட்கள்ல. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாள்ல இவர் கைதாகி இருக்கிறார். இது ஒரு பரபரப்பா பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. வருகின்ற நாட்கள்ல இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை நாம அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக அவதானமாக இருங்க இந்த விஷயத்துல. இன்றைய நாள்ல சிஐடியினர் அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த விஷயத்த மக்கள் மத்தியில தெளிவுபடுத்திருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல நிறைய போலியான விளம்பரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏராளமான விளம்பரங்கள் வருது. அதுல மிக மிக முக்கியமான விளம்பரம், நீங்க இதை செய்தா இந்த அளவு பணம் சம்பாதிக்கலாம், வீட்டில இருந்தே அதிக அளவான பணம் சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரம். இந்த விளம்பரத்துல பார்த்து அதன் மூலமா அவங்களை தொடர்பு கொண்டு பலர் பல லட்சக்கணக்கான பணத்தை இழந்திருக்காங்க. இது மிகப்பெரிய அளவான ஒரு மோசடியாக இப்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல வலம் வந்து கொண்டிருக்கு. இது தொடர்பான பலதரப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அடிப்படையில இப்ப அது தேடி பிடிச்சு பல இடங்கள்ல அந்த விளம்பரங்கள் அகற்றப்பட்டாலும், ஆங்காங்கே இந்த விளம்பரங்கள் அப்பப்ப போஸ்ட் பண்ணும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீங்க அதுல மாட்டிக்கொள்ளாதீங்க. எந்த காரணம் கொண்டும் ஃபேஸ்புக்ல அல்லது சமூக வலைத்தளங்கள்ல வர இந்த விளம்பரங்கள் குறிப்பா என்னென்ன வருது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு இந்த விஷயத்துல நீங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கலாம். அதுக்குள்ள போனதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த போன் நம்பருக்கு ஆச்சு நீங்க ஒரு சின்ன தொகை ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ நீங்க செலுத்துங்க. அதுல அப்பதான் நீங்க இதுல மெம்பரா சேரலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு இது தொடர்பான முதலீடுகள் இருக்கு. அதுல முதலீடு செஞ்சு நீங்க பணம் சம்பாதிக்கலாம். வீட்டுல இருந்தே இவ்வளவு ஒரு மாசம் சம்பாதிக்கலாம்ன்ற விளம்பரங்கள். இதுல நீங்க சேர்ந்துருவீங்க. ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ இல்ல 5000 ரூபாய் நீங்க செலுத்தி அதை முதலீடு செய்றீங்க. முதலீடு செஞ்சது பிறகு அதால உங்களுக்கு ஒரு வருமானமும் அவங்க தராங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 செலவழிக்க ஒரு 2000 கூட 7000 நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு சொன்னா, நாம ஒரு 50,000 போட்டா அப்படி, இல்ல 1,00,000 போட்டா அப்படி, இன்னும் கொஞ்சம் கூட வருமானம் வருமே அப்படின்னு யோசிச்சு அந்த அளவுல நீங்க முதலீடு செய்யும்போது அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாம போகும். அதனால நீங்க பல லட்சக்கணக்கான பணத்தை நீங்க இழக்க வேண்டிய நேரிடும். இவ்வாறான மோசடிகள் முற்றுமுழுதா போலியானவை, மோசடியானவை. தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க
பங்கு கொள்றத தவிர்த்து கொள்ளுங்க. சமூக வலைத்தளங்கள்ல இந்த மோசடி தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எனவே மிக மிக அவதானமாக இருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் குடுக்குறதிலிருந்து, உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வர ஓடிபி இலக்கங்கள் குடுக்குறதிலிருந்து எந்த விதமான விஷயத்திலயும் நீங்க இந்த சமூக வலைத்தள விளம்பரங்கள் நம்பி ஏமாறாதீங்க. இது பெரிய ஒரு பாரிய அளவான மோசடியாக இது நடந்து வருது. கொழும்பு போர்ட் சிட்டி துறைமுகத்துக்குள்ள இருக்கிற செயற்கை கடற்கரை மிக பாதுகாப்பான ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லி, ஆனா இது அப்படி பாதுகாப்பான கடற்கரை மாதிரி தெரியல. காரணம்னு சொன்னா நேற்றைய நாள்ல கொழும்பு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீராட சென்ற பொழுது காணாமல் போயிருந்தார். அவருடைய உடல் இன்றைய நாள்ல எடுக்கப்பட்டிருக்கு. அவர் உயிரிழந்திருக்காரு. எனவே இந்த என்ன நடந்தது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறுது. ஆனாலும் கூட இந்த கடற்கரையில குளிக்க போறீங்க, சின்னவங்கள கூட்டிக் கொண்டு போறீங்க, மிக அவதானமாக இருங்க. இது மிகப்பெரிய அளவுல இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட செய்தியாக இருக்கு. மகரகம பிரதேசத்துல ஒரு வியாபார நிலையத்துல நம்ம சாதாரணமா வாங்குற தண்ணி போத்தல் இருக்கு. அந்த தண்ணி போத்தல வந்து விற்பனை விலைக்கு அதிகமாக விற்ற வியாபாரிக்கு ரூ. 10,00,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ரூ. 10,00,000. இது வந்து எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. இது வந்து எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா, நுகர்வோர் அதிகார சபை இப்ப நிறைய இடங்களுக்கு விஜயம் செய்றாங்க. ஒவ்வொரு கடைகளுக்கு போறாங்க. விலைகள் பற்றி ஆராய்றாங்க. உணவுகளுடைய தரம் பற்றி ஆராய்றாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து வருது. மகாரகமையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. போகும்போது தண்ணி போத்தல் விலைக்கு இப்ப ரூ. 100 அவரு ரூ. 180 ரூ. 120 இல்ல ரூ. 200 வித்திருக்காரு. நுகர்வோர் அதிகார சபை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்துல. வழக்கு பதிவு செஞ்சு இந்த வழக்கினுடைய தீர்ப்பில அவருக்கு ரூ. 10,00,000 $1,000,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. பரவலா பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் அநியாயத்துக்கு விலைய ஏத்தி விக்கிறது, சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்களை ஏமாத்துறது, உணவுகள் தரமற்ற உணவுகள மக்களுக்கு வழங்குற நிறைய உணவகங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த மாரி இல்ல, மிகப்பெரிய அளவான தண்டனைகளும், தண்டப்பணங்களும் அறவிட்டா தான், ஒரு தரம் செஞ்சா தான் இப்ப செஞ்சதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் திருந்துவாங்க. அப்படியே தொடர்ச்சியா செய்யும்போது, இந்த மாரியான ஏமாற்று வேலைகள், இந்த மாரி அதிக விலைகளுக்கு விக்கிற வியாபாரிகள் கட்டுப்படுத்தப்படுவாங்க. இந்த விஷயம் நாம் பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த செய்தியை நிறைய பேருக்கு பகிருங்க. நிறைய வியாபாரிகள் பார்த்தா அது திருந்தட்டும். அண்மையில இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் நிறைய இடங்களுக்கு சென்றிருந்தாரு. நிறைய பேருடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தாரு. அவருடைய வருகைக்கு பின்பு அவர் சில விஷயங்கள இங்க வலியுறுத்தி இருக்காரு. அதுல பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்குங்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதுக்கு பதிலாக ஏதாவது கொண்டு வாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு சட்டம் மக்கள் மத்தியில இருக்குது. எனவே இதை உடனடியாக நீக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன் வச்சிருந்தாரு. இன்றைய நாள்ல சிங்கள பத்திரிகைகள் எல்லாத்திலையுமே இது தொடர்பான விமர்சனங்கள் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு எதிரான பல கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள்ல செய்திகள் எழுதுறவங்க பக்கமா கூட இதற்கு எதிரான கருத்துக்கள் நிறைய வந்திருக்கு. இதுவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். எத்தனை பேர் கடைபிடிப்பாங்கன்னு தெரியல. ஆனா அது கட்டாயமான சட்டமாக இருக்க போகுது. எல்லா பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள், சாரதிகள் வந்து பெல்ட், அதாவது சாரதி நம்ம வந்து ஒரு கார்ல போகும்போது இருக்கிற அந்த சீட் பெல்ட் வந்து அணியணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. இது எல்லா பயணிகள் பேருந்தும், பயணிகளை ஏற்றி செல்ற அல்லது வெளிநாட்டுல இருந்து வார சுற்றுலா பயணிகளை ஏற்றி சொல்ற எல்லா பேருந்துகளுக்கும் இது கட்டாயமான ஒரு நடவடிக்கையாக இருக்க போகுது. காரணம், இது வந்து பாதை விதிமுறைகளுக்கு ஏற்று இது நடத்தப்படணும். பாதை தரம் தொடர்பாகவும் அந்த போக்குவரத்தின் தரத்தினை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு முதல் கட்டமான ஒரு பணியாக இது அமுல்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த விஷயம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.